தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து மகிமையின் ராஜா என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். மகிமையின் ராஜா உயிர்த்தெழுந்தார் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்களோடு கூட வாசம் செய்கிற தேவன், எங்களோடு ஐக்கியம் கொள்ளுகிற தேவன், எங்கள் மேல் அக்கறையுள்ள தேவன், எங்களை குறித்து சிந்திக்கிற தேவன், எங்களுக்கு நன்மைகளை செய்கிறவர், எங்களை ஆசிர்வதிக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல கர்த்தர், எங்கள் பரம தகப்பனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இவ்வளவா எங்கள் மீது அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக சிலுவையில் மரிக்க நீர் ஒப்பு கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, இயேசுவின் திரு ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசு எங்களுக்காக அடிக்கப்பட்டாரே, நொறுக்கப்பட்டாரே. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு எங்களுடைய பாவத்திற்காய் மரித்தார். நாங்கள் நீதிமான்களாகும்படி உயிர்த்தெழுந்தார். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு எங்களுக்காக உண்டு பண்ணின அந்த மீட்பை எங்களுக்கு போதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்த காரியங்களை எங்களுக்கு போதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தாப்பனை, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தாப்பனை, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தாப்பனை, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வியாதிகள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய பலன் மக்களுக்கு உண்டாகட்டும். இருதயத்திலே பலன், மனதிலே பலன், சரீரத்திலே பலன், குடும்பத்திலே பலன், சொந்த வாழ்க்கையிலே பலன், தொழிலிலே பலன், ஊழியங்களிலே பலன். பிதாவே, எங்கள் ஜீவனின் பலனாயிருக்கிற தேவன் நீர். பிதாவே, உம்முடைய பலன் எங்கள் வாழ்வை ஊடுருவட்டும். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானாதி வானங்களில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்கு தயவு பாராட்டுகிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய ஆறுதலும் சமாதானமும் மக்களுக்கு உண்டாகட்டும். மனச்சோர்வுகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லாவித டிப்ரெஷன்ஸ் அகன்று போவதாக. தாப்பனே, பெரியவர் நீர், முன்னேறுவதற்கான பலனை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். வெற்றி பெறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானாதி வானங்கள் வீற்றிருக்கிற கர்த்தர் எங்களுக்கு சகாயம் படுகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். நம்முடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன். நம்முடைய கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய இருதயத்தில் எப்போதும் இருக்கீங்க. கர்த்தர் உங்களை குறித்த நினைவாக இருக்கிறார். உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மறந்துட்டீங்களா, விட்டுட்டீங்களான்லாம் கேட்காதீங்க கருத்துட்டு. அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுவதில்லை, உங்களை மறப்பதில்லை. தன்னுடைய கரத்தில் உங்களை பொறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். உங்களுடைய மதில்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறது. மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, சாத்தியமே கிடையாது. அதனால் எப்போதும் ஞாபகம் இருக்கணும், என் கூட கர்த்தர் இருக்கிறார். எனக்கு ஆதரவு உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. அந்த நினைப்பு இருக்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் சிந்தித்து பார்த்து, இதெல்லாம் யோசித்து கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. இப்படிலாம் செஞ்சிங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் பாருங்கள், அற்புதமாக மாறிடும். புரியுதா? சசமே வாழ்க்கையை கட்டுறதுக்கு நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் கர்த்தருடைய வழிமுறைகள் எப்போதுமே சிம்பிளான வழிமுறைகள். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது கர்த்தருடைய வழிகள். அதனால தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு இப்படி சொன்னார், என் நுகம் எளிதானது. கர்த்தருடைய நுகம் எப்படியா? எளிதானது. ஏன்னா கஷ்டமான காரியங்களை பூரா அவர் பண்ணியிருக்கிறாரு.
இன்றைக்கி நமக்காக பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதுலாம் சிம்பிளான காரியங்கள். ஹல்லேலூயா. அவரை குறித்து சிந்திக்க வேண்டும், அவரை குறித்து தியானிக்க வேண்டும், அவரை அங்கீகரித்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவர் சொல்லி கொடுக்குற பாதையில் அவருடைய கிருபையால் அந்த பாதையில் நடக்கணும். சிம்பிளான காரியங்கள் தான் கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறார். அவர் நம்மள்கிட்ட கடினமான காரியங்கள்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. கடினமான காரியங்கள் அப்புறம் அவர் தான் செஞ்சுருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். மைண்டில் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. சரி, வாசிப்போம். சங்கீதம் 2 முதல் வசனத்திலிருந்து. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். பாருங்க, கர்த்தர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு. ஆண்டவராக இயேசுவை மீட்பராக, தேவ ஆட்டுக்குட்டியாக, ராஜாவாக அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் மக்கள் பாருங்கள், அவங்களாம் ஒரு திட்டம் போடுறாங்க. ஒரு சிலருக்கு கர்த்தரை பிடிக்கல. அவர் இல்லைன்னா நம்மளுடைய அதிகாரம் தொடர்ந்து நிற்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில், அவர் மேலே இருக்கிற பொறாமையில் அவரை கொல்ல சதி பண்ணுறாங்க. ஆளுகையில் இருக்கவங்களோட கூடி சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நகைக்கிறாராம். ஆண்டவர் அவர்களை இகழுவார் அப்படின்னு போட்டுருது. ஹல்லேலூயா. பாருங்கள், இதுலேருந்து நம்ம இன்னொரு பாடம் கற்றுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இப்படிலாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு விரோதமாக மக்கள் இதை செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு என்ன செய்கிறாராம்? நகைக்கிறாராம். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்குது. அவர் காப்பாற்றுவார், உங்களை விடுவிப்பார். யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா எல்லாரை காட்டிலும் பெரியவர் உங்களுடைய பரம தகப்பன். அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஆண்டவர் ஜீசஸ். மோசமான சூழ்நிலை, என்ன பண்ணுறதுனே தெரியல, இவங்களாம் ரொம்ப பலசாலிகளாக இருக்கிறாங்களே, என்னத்தை பண்ணுவாங்களோ அப்படின்லாம் யோசனை வந்துச்சுன்னா, அந்த நேரத்தில் கண்களை ஏறெடுத்து கர்த்தரை பாருங்கள். வானத்தையும் பூமியும் படைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோட திராணிக்கு மிஞ்சினவங்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு மிஞ்சினவங்க கிடையாது. கர்த்தர் தான் உன்னதர். அவர் எல்லாரை காட்டிலும் பெரியவர். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. அவரை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, பாருங்கள், ஆண்டவராக இயேசுவை கர்த்தர் ராஜாவாக நியமனம் பண்ணியிருக்கிறார். அவர் மூலமாக தேவர் ராஜ்யம் பூமியில் ஸ்திரப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவருடைய கட்டுகளை அறுத்து அவர் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அவங்க நினச்சதுனால அது நடந்துருமா? அவங்க நினச்சிட்டாங்க இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டா பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு. அவங்களுக்கு என்ன தெரியல, அதன் மூலமாக தான் அவருடைய ராஜ்யம் ஆரம்பிக்கவே போகுது. எதை வச்சு அவர் அழிக்கலாம்னு நினச்சாங்களோ அதை வச்சு தான் அவருடைய ராஜ்யம் கட்டப்பட போகுது. இவங்க நினச்சிட்டாங்க நாங்கள் ரொம்ப புத்திசாலியாக்கும், நாங்கள் வல்லமையுள்ளவங்களாக்கும், நாங்கள் அதிகாரம் படைத்தவங்களாக்கும். அங்கிட்ட இருந்து பிசாசு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆஹா, இயேசுவை கொன்னுட்டான், எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியான இயேசுவை கொன்னுட்டான், நிரந்தரமாக பூமியை நம்ம வச்சுக்கலாம். அவன் ஒரு சைடில் அவன் வேறு மாதிரி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் பிதா மேலே இருந்து பார்த்து சிரிக்கிறார். ஏன்னா எதை வச்சு ஏசப்பாவை அழிக்கலாம்னு நினச்சாங்கன்னா அதன் மூலமாகத்தான் தேவ ராஜ்யமே கட்டப்பட போகுது. அதன் மூலமாக தான் மீட்பு உண்டாக போகுது. அதன் மூலமாக தான் அநேக குமாரர்கள் மகிமைக்குள்ளே வரப்போகிறாங்க. இப்போ அந்த ஒரு குமாரர் விதைக்கப்படுகிறார். அவரின் மூலமாக அநேக குமாரர்கள் மகிமைக்குள் நுழைவார்கள் என்று வேதம் போதிக்கிறது. ஹல்லேலூயா.
புரியுதா? அதனால் நம்முடைய கர்த்தர் மகா பெரியவர். அவர் எதை பார்த்து டென்ஷன் ஆகுறதில்ல, எதுவும் அவரை பிரமிக்க வைக்கிறதில்ல. அவர் இதெல்லாம் அவரை தொடுறதே கிடையாது. சரி, மைண்டில் வச்சுக்கோங்க இந்த காரியங்களை. தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களோடு பேசி தமது உக்கிரத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அவங்க சொல்லலாம், எங்களுக்கு இந்த ராஜா வேண்டாம், இயேசு வேண்டாம்னு அவங்க சொல்லலாம். ஆனால் அவங்க சொல்கிறதுனால அது ஒன்றும் மாறாது. கர்த்தர் முடிவு பண்ணதை யார் தடுக்க போகிறா? யார் அதை நிப்பாட்ட போகிறா? யாராலையும் முடியாது. ஏசியா தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார் பாருங்க. ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஓகே, ஏசியா தீர்க்கதரிசி 14:27 வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டு இருக்கிறது, யார் அதை திருப்புவான்? பாருங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை முடிவு பண்ணியிருக்கிறார்னா யார் அதை நிப்பாட்ட முடியும்? யாராலும் முடியாது. அவர் ஒரு காரியத்தை முடிவு பண்ணியிருக்கிறாரு, அவர் ஒரு திட்டம் போட்டிருக்கிறாரு, அவர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரு. அதை தடுத்து நிறுத்துவது யார்? எவனால் முடியும்? அவர் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது, அதை திருப்பச் செய்கிறவன் யார்? ஒருத்தராலையும் முடியாது. மக்கள் கூட்டம் போடலாம், வேண்டாம் சொல்லலாம், கோஷம் எழுப்பலாம், சட்டங்கள் நிறைவேற்றலாம். இன்றைக்கி அநேக ஊரில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் அதெல்லாம் கர்த்தருடைய திட்டத்தை தடுக்காது. அவங்களால கர்த்தர் நினைத்ததை தடுத்து நிறுத்த முடியாது. மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தவர் திரும்பவும் வருவார். இந்த பூமியில் தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கவனிங்க, தொடர்ந்து வாசிப்போம். 6ஆம் வசனம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அவர் முடிவு பண்ணிட்டார். ஆல்ரெடி அவர் முடிவு பண்ணது தான் நடக்கும். ஹல்லேலூயா. இவங்களாம் நினச்சிட்டாங்க, சரி அவருடைய மரணம் தான் முடிவு நினச்சிட்டாங்க. அதனால் கர்த்தர் சொல்கிறார், மரணத்தினால என் திட்டத்தை நிப்பாட்ட முடியாது, தடுக்க முடியாது. 7ஆம் வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இந்த வசனத்தை சொல்லி தான் கர்த்தர் ஆண்டவராக இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினார். 8ஆம் வசனத்தை கவனிங்க. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இந்த வசனத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு மத்தேயு வாசிப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க நினச்சிட்டாங்க இயேசு முடிச்சாச்சுன்னு. ஆனால் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். எழுந்து என்ன சொல்கிறாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்குங்க. ஏன்? ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது அவன் பிசாசின் ராஜ்யத்திலிருந்து எடுக்கப்பட்டு தேவனுடைய குமாரனாகிய இயேசுவின் ராஜ்யத்திற்குள் உட்படுத்தப்படுகிறான். டிரான்ஸ்ஃபர் நடக்குதாங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது தேவ ராஜ்யம் விஸ்தாரமாகி கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? அந்த அந்த கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க. சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த காரியம் இருக்கிறது. அதெல்லாம் அதன் அடிப்படையில் செய்யப்படுகிற காரியம்தான். ஒவ்வொரு முறையும் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் போதும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். அவன் அந்தகாரத்தின் ராஜ்யத்திலிருந்து எடுக்கப்பட்டு குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரான். தேவ ராஜ்யம் விஸ்தாரமாகுது. இன்றைக்கி பூமியில் இருக்கிற ஒவ்வொரு தேசத்துலையும் விசுவாசி இருக்கிறான். ஒவ்வொரு தேசத்துலையும் தேவ ராஜ்யம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அவங்க நினச்சிட்டாங்க முடிச்சாச்சு, இயேசுடைய இன்ஃப்ளூயன்ஸை எடுத்தாச்சு, நிப்பாட்டியாச்சு, அழிச்சாச்சு. கர்த்தர் செய்கிறார்.
ஹல்லேலூயா. ஏன்னா எதை வச்சு அவர் அழிக்கலாம்னு நினச்சாங்களோ அதை வச்சு கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தினார். ஆளுகையும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் விஸ்தாரப்படுத்தினார். ஹல்லேலூயா. பெருகச் செய்தார். மைண்டில் வச்சுக்கோங்க இதை. சரி, இதை வச்சுக்கிட்டு இப்போ சங்கீதம் மறுபடியும் 24 வாசிப்போம். சங்கீதம் 24 7ஆம் வசனத்திலிருந்து, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறித்த ஒரு அருமையான வேத பகுதி. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் மகிமையின் ராஜா திரும்ப வருவார்? ஏன்னா மகிமையின் ராஜா சிலுவையில் மரித்ததோடு நிற்கல. மகிமையின் ராஜா உயிரோடு கூட எழும்பினார், உங்களுக்காக எனக்காக. அவர் உயிரோடு கூட எழும்பினதுனால அவர் திரும்ப வருவார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆண்டவராக இயேசு இப்படி சொன்னார், நான் மரித்தேன், ஆனால் இதோ சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு செய்த சகலமும் நமக்காக. அவர் சிலுவையில் மரித்தது மட்டும் நமக்காக கிடையாது, அவர் உயிரோடு எழும்பினதும் நமக்காக. வேதம் இதை நமக்கு அருமையாக போதிக்குது. கவனிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை கவனிப்போம். ரோமர் 4:24 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். பாருங்க, ஒரு மனிதன், ஒரு விசுவாசி ஏன் நீதிமானாக கருதப்படுகிறான்? 23 வாசிப்போம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வேதம் அப்படி எழுதியிருக்குது பழைய ஏற்பாட்டில், ஆதி ஆகமத்தில். ஆனால் அப்படி எழுதப்பட்டது அவருக்காக மட்டும் இல்லையா, நமக்காகவும் தான். ரைட். 24ஆம் வசனத்தை கவனிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். நீங்கள் பிதா ஆண்டவராகிய இயேசுவை உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கும்போது நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். அப்போ தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம், அப்போ தான் நீதிமானாக்கப்படுகிறோம். 25ஆம் வசனத்தை கவனிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவருடைய மரணமும் நமக்காக, அவருடைய உயிர்த்தெழுதலும் நமக்காக. அவருடைய உயிர்த்தெழுதலினால தான் நாம் இன்று நீதிமான்களாக கருதப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இந்த உயிர்த்தெழுதல், இந்த காரியங்களை குறிச்சுலாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இருந்தே கொஞ்சம் பல காரியங்களை தியானிக்கணும். இந்த பிகினிங் எப்போதுமே ஒரு காரியம் நல்லா வழங்கணும்னா ஸ்டார்டிங்க்கு போகணும், ஸ்டார்டிங் பாயிண்ட். ரைட். அப்போலேருந்து கொஞ்சம் தியானித்தோம்னா தான் காரியங்கள்லாம் நல்லா விளங்கும் நம்மளுக்கு. பாருங்கள், மனிதன் நித்தியவாசியாக உருவாக்கப்பட்டவன், என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று உருவாக்கப்பட்டவன். கர்த்தர் நித்தியத்தின் ராஜா. கர்த்தர் நித்தியவாசி. அவர் இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வருபவர், என்றென்றைக்கும் இருக்கிற தேவன். அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக உருவாக்கினார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் என்றென்றும் வாழ வேண்டும் என்று விரும்பி நம்மை படைத்தார். ஆனால் மனிதன் பாவத்தின் மூலமாக மரித்தான் இல்லையா? கர்த்தர் சொல்கிறார், நீ இந்த பாவம் செஞ்ச அந்த நிமிஷத்தில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும். பாவம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, நரகம் எதுக்காக, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் விளங்கிக்கணும். விளங்கிட்டால் தான் மரணம், உயிர்த்தெழுதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும். முதல்ல
மத்தேயுக்கு போங்க. மத்தேயு பாருங்கள், மரணத்திற்காக மனிதன் உருவாக்கப்படலை. கர்த்தர் தன்னுடைய குடும்பம் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு 100 வருஷத்துக்கு 120 வருஷத்துக்கு என் கூட இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க செத்து போனால் அழிஞ்சு போனால் பரவாயில்ல, அப்படி ஒன்றும் உருவாகலை. மனிதன் தன்னோடு கூட, தன்னுடைய பிள்ளைகள் தன்னோடு கூட என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் என்று விரும்பி உருவாக்கினார். ரைட்? மத்தேயு 25 போங்க. அதே போல தான் பாருங்கள், இந்த நரகமும் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதில்லை. ரைட்? மரணமும் சரி நரகமும் சரி கர்த்தருடைய திட்டம் கிடையாது. மனுஷனுக்கான கர்த்தருடைய திட்டம் கிடையாது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மத்தேயு 25:42. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பாருங்கள், இந்த நித்திய அக்கினி, நரகம் இதெல்லாம் யாருக்காக உருவாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும். கர்த்தர் மனிதனை தன்னுடைய குடும்பமாக படைத்தார். அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருந்தார். அவன் என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று விரும்பினார். அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டியிருந்தார். அவனுக்குள்ள ஜீவன் தான் இருந்தது, சாவே கிடையாது அவனுடைய வாழ்க்கையில். அப்படி தான் இருந்தான் ஆரம்பத்தில். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால பாவத்தின் மூலமாக மரணம் அவன் வாழ்க்கைக்குள்ளே நுழைந்தது. கவனிங்க, அவன் கர்த்தர் அவனை உருவாக்கி, மனுஷனை உருவாக்கி பூமியை அவன் கையில் கொடுத்து ஆண்டுகொள் அப்படின்னு சொன்னார். பூமி முழுவதும் ஆதாமுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. பூமிக்குள்ளே இருக்கிற எல்லாமே அவனுடைய பாதத்துக்கு அடியில் போடப்பட்டது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நீங்கள் குறிப்பாக நீங்கள் ஈவினிங் பைபிள் ஸ்டடி எல்லாம் கேட்டிங்கன்னா இதை குறிச்செல்லாம் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். பாருங்க, அவனுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. எது கொடுக்குறாருன்னா, ஒரு பிரதானமான காரணம் இதுதான். அவன் ராஜாவாக இருந்தாலும் அவன் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாக இருக்க வேண்டும். அவன் பூமியை ஆளுகிற ராஜா, ஆனால் அவன் ராஜாதி ராஜாவுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும். அதனால் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. இந்த நன்மை தீமை குறித்து அறிகிற அறிவை கொடுக்குற அந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது. அதுதான் கட்டளை. அதுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சிருக்கிற வரைக்கும் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவன், நான் இந்த பூமிக்கு ராஜா, ஆனால் என்னை ஆளுகிற ஒரு ராஜா இருக்கிறார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என்னுடைய ராஜா அப்படின்னு ஆதாம் அறிவிக்கிறான். அப்போ பிசாசு வர்றான். பிசாசு ஏவாளை ஏமாற்றி ஏவாள் சாப்பிட்றான். ஏவாள் மூலமாக பிசாசு இப்போ ஆதாம்கிட்ட வரான். அந்த கனியை ப்ரெசன்ட் பண்ணுறான், ஏவாளுக்கு எடுத்து கொடுக்குற சாப்பிடு அப்படின்னு. ஆதாம் அதுக்கு இணங்கி அந்த கனியை புசித்த போது ஆதாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். பாவத்தின் மூலமாக இப்போ பிசாசுக்கு கீழ்ப்படுகிறான். ஏன்னா பிசாசுடைய சத்தத்தை கேட்குறான் இல்லையா? கர்த்தருடைய சத்தம் என்ன சொல்லுச்சு? இதை சாப்பிடாத. பிசாசு சொல்கிறான், இதை சாப்பிடு, நீ சாக மாட்ட. கர்த்தர் சொன்னார், இது சாப்பிடாத, சாப்பிட்டேன்னா செத்து போவ. பிசாசு சொல்கிறான், இதை சாப்பிட்டாலும் சாக மாட்டேன். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இப்போ பிசாசுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறான். அப்போ என்ன நடக்குதுன்னா, கர்த்தத்துவம் மாறுது, ராஜ்யங்கள் மாறுது. அது வரைக்கும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஆதாமுடைய கர்த்தராக இருந்தார். கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவன் இருந்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டு இருந்தான். இப்போ பாவம் செய்த போது அந்த ராஜ்யம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டான். பிசாசுக்கு கீழ்ப்பட்டவனாக மாறினான். புரியுதா? சேஞ்ச் இன் த லார்ட்ஷிப். கர்த்தத்துவம் மாறுச்சு. இதனால தான் நம்ம கொலோசியரில் பார்க்குறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். கொலோசியர் போகலாம். கொலோசியர் 1 அதிகாரம் 12-13 பார்ப்போம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும்
இருளின் அதிகாரத்தினின்று ஆளுகையினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால தான் பாருங்கள், மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா இயேசுவை கர்த்தராக அறிவிக்க வேண்டும். வாயை திறந்து இயேசு தான் என்னுடைய கர்த்தர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மனிதன் ஆதியில் பாவம் செய்தபோது கர்த்தத்துவம் மாறுச்சு. இப்போ வெறும் பாவம் மன்னிப்புனால இந்த ராஜ்ய மாற்றம் நடக்காது. கர்த்தர் மாறணும். கர்த்தர் மாறினா தான் ராஜ்யம் மாறும். ரைட்? மனுஷன் பாவத்துக்கு உட்பட்டு பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருகிறான். இப்போ அவன் வெளியில் வரணும்னா இன்னொரு கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட்? இயேசுவை கர்த்தராக அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை கர்த்தராக தெரிந்து கொள்ளும்போது பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து எடுக்கப்பட்டு இயேசுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்தப்படுகிறான். புரியுதா? இதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு இதனால தான் வெறும் நற்கிரியையினால் ரைட் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு வேதம் இதனால தான் போதிக்குது. ரைட்? ஏன்னா இங்கே வெறும் கிரியைகள் மாறுறது மட்டும் பத்தாது, ராஜ்யம் மாறணும். புரியுதா? ஹல்லேலூயா. ராஜ்யம் மாறினா தான் ரட்சிப்பு உண்டாகும், மறுபிறப்பு உண்டாகும், எல்லாம் உண்டாகும். ஏன்னா அதெல்லாம் இயேசுடைய ராஜ்யத்தின் நன்மைகள், ஈவுகள் அவர் கொடுக்கறது. சரி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, பாவம் எங்கேருந்து வந்துச்சுன்னா பிசாசுக்குள்ளே இருந்து வந்துச்சு. பாவம் கர்த்தருக்குள்ளே இருந்து வரல. கர்த்தர் ஒளியாகவே இருக்கிறார். அவருக்குள்ளே இருள் கிடையாது, நிழல் கிடையாது. ரைட்? எந்த ஒரு அந்தகாரமும் அவருக்குள்ளே கிடையாது. அவர் ஒளியாக வெளிச்சமாக இருக்கிறார். அவர்கிட்டருந்து வர்றதெல்லாம் நன்மை. அப்போ பாவம் எங்கேருந்து வந்தது? கர்த்தர் கோடான கோடி தேவதூதர்களை உருவாக்கி இருக்கிறார். அதில் ஒரு பிரதான தேவதூதன் லூசிஃபர். ரைட்? அவன் தான் பின்னாடி பிசாசாக மாறினான். ஆரம்பத்துலேருந்தே அவன் பிசாசு கிடையாது. அவன் ஒரு கேருபெம், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபெம் என்று வேதம் எசேக்கியல் 28ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து போதிக்கிறது. ரைட்? அப்படிப்பட்டவன் பாருங்கள், ஒரு காலத்தில் அவன் ஒரு பிரதான தூதனாக இருந்தான். காப்ரியேல், மிக்கவேல், மைக்கேல் போல். ரைட்? ஒரு பிரதான தூதனாக இருந்தான். ரைட்? அவன்தான் பரலோகத்தில் ஆராதனைக்கு தலைவனாக இருந்தான். ரொம்ப வல்லமை உள்ளவன், ஞானம் உள்ளவன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தூதன் ஒரு காலத்தில் பாவத்தை கருத்தரித்தான். பாவம் அவனுக்குள்ளே தான் கண்டுபிடிக்கப்பட்டது, அவனுக்குள்ளே தான் உருவானது. என்ன பண்ணான்றதை வேதம் நமக்கு போதிக்கிறது. வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் பாருங்கள், கர்த்தர் ஒரு இயற்கையான டாபிக் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே கொண்டு போயிடுவார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்போது கூட நிறைய இடங்கள் அப்படி பண்ணுவார். முதல் வருகையை குறித்து பேசிகிட்டு இருப்பார், அப்படியே இரண்டாம் வருகைக்கு போயிடுவார். அதற்கு இரண்டாம் வருகை குறித்து பேசி கொண்டு இருக்கும்போது டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் ஆகி முதல் வருகைக்குள்ளே போவார். அப்போலாம் கர்த்தர் பண்ணுவார், அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுவார். ஒரு டாப்பிக்லேருந்து பேசிகிட்டே இருக்கிற மாதிரி அப்படியே டப்புன்னு வேறு டாபிக் உள்ளே போயிடுவார். அதே மாதிரி பாருங்கள், சில சமயம் மனுஷர்கள் கூட பேசிகிட்டு இருப்பார், மனுஷர்களை குறித்து பேசி கொண்டு இருப்பார். டப்புன்னு அப்படியே ஷிஃப்ட் ஆகி அவனுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிற பிசாசை குறித்து பேச ஆரம்பிப்பார். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் இப்படி நடக்குது. இதை நம்ம பார்க்குறோம். தீருவின் ராஜாவை குறித்து கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறார். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறவர் டப்புன்னு டாப்பிக்கை மாற்றி தீருவின் ராஜாவுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிற பிசாசை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். இங்கேயும் அப்படி தான். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் பாபிலோன் ராஜாவை குறித்து பேசி கொண்டு இருக்கிறார். பேசிக்கொண்டே இருக்கும்போது அப்படியே மாற்றி அவனுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிற பிசாசை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். இங்கே 14ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதில் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இங்கேருந்து தான் கர்த்தர் லூசிஃபரை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் வெட்டப்பட்டாயோ. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்,
வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பிசாசுடைய பாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன பாவம் பண்ணால், அவன் உருவாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி, உருவாக்கப்பட்ட ஒரு வானதூதன். ஆனால் அவன் உருவாக்கினவரை போல் மாற போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இது முடியாத காரியம். ரைட், இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சில காரியங்கள்லாம் பைபிளில் இந்த டிஸ்டிங்ஷன்ஸ் இருக்குது, ரைட், வேறுபாடுகள். அதை நம்ம கொஞ்சம் கற்றுக்கணும். உதாரணத்துக்கு பாருங்கள், எந்த மிருகமும் மனுஷனாக முடியாது. நிறைய இடத்துல இந்த ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க. மிருகங்களை பேச வைக்கிறது, மனுஷனை மாதிரி வரைய வைக்கிறது, எழுத வைக்க ட்ரை பண்ணுற, இந்த மாதிரி பல காரியங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் செய்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் செய்கிறாங்க. ஒன்றும் பெருசாக இன்னும் சக்ஸஸ்லாம் கிடையாது. அதில் முடியாது. எந்த மிருகத்தினாலையும் மனுஷனை மாற முடியாது. ஏன்னா கர்த்தர் உருவாக்கின விதம் வேறு, உருவாக்கின விதம் வேறு. இவன் தேவனுடைய குமாரன், அது வெறும் மிருகம். ரெண்டுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மனிதனுக்கும் கர்த்தருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எந்த மனிதனாலையும் தேவனாக முடியாது. யாரும் உருவாக்கின கர்த்தராக மாற முடியாது. நாம் உருவாக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவர்கள். நாம் படைக்கிறவராக மாற முடியாது. நாட் பாசிபிள். புரியுதா? நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு உட்பட்டவர்கள் தான், தேவனுக்கு அடங்கி நடக்கிறவர்கள் தான் எப்பொழுதுமே. ஏன்னா அவர் தான் நம்மை உருவாக்கினார், அவர்தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார், அவர்தான் நமக்கு சுவாசத்தை கொடுக்கிறார், அவர்தான் நம்மை தாங்குகிறார். நாம் எதையும் செய்யணும்னா நாம் அவரை விசுவாசித்து அவருடைய உதவினாலே காரியங்களை நிறைவேற்றுகிறோம். அதுதான் வேதம் எப்படி போதிக்குது இல்லையா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் இல்லைன்னா என்னால் முடியாது. புரியுதா? நான் ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது செய்யணும்னா அவரை நம்பணும். அவர் ஏதாவது செய்யணும்னா யாரையும் நம்பணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. புரியுதா? அவர் தான் வல்லமையின் ஊற்று, அவர் தான் ஞானத்தின் ஊற்று, அவர் தான் சகலத்தையும் தாங்குகிறவர். அவர் ஏதாவது செய்யணும்னா அவரே செய்வார். நம்ம ஏதாவது செய்யணும்னா அவரை நம்பி செய்யணும். புரியுதா? ஹல்லேலூயா. ஸோ அதனால் இந்த டிஸ்டிங்ஷன் நம்மலாம் புரிஞ்சுக்கணும். என்றைக்கு நிறைய பேர் இப்பெல்லாம் வஞ்சிக்கப்படுறாங்க. ஒரு சிலர்லாம் நல்ல சத்தியங்களெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தான் தேவன், நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அந்த மாதிரிலாம். ஏன் வஞ்சிக்கப்படுறாங்கன்னா இந்த பேசிக் டிஸ்டிங்ஷன் தெரியல. ரைட், கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் என்னை உருவாக்கினவர், நான் என்றைக்குமே அவர் கீழே தான், அவரை நம்பி தான் நான் வாழணும் அப்படின்ற அந்த ஒரு சிம்பிளான சத்தியம் அவங்க மண்டையில் ஏறலை. புரியுது? ஆனால் கவனிங்க, நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் காரியங்களை பிடித்து கொள்ள வேண்டும், மனதில் நல்லா ஆழமாக பதிச்சு வச்சுக்கணும். பிசாசு அதனால தான் விழுந்து போனான் பாருங்க. அவனை கர்த்தர் ஒரு தூதனாக உருவாக்கி இருக்கிறாரு. அவர் உருவாக்கின அந்த காரியத்தை மிஞ்சி, அந்த பிளானை மிஞ்சி, அந்த டிசைனை மிஞ்சி அவன் செயல்படணும்னு நினைக்கிறான். நான் கர்த்தராக மாற போகிறேன், கர்த்தர் எல்லாத்தையும் பேசி உருவாக்குறாரு, நானும் பேசி சாதிக்க போகிறேன். முடியல. நிறைய காரியம் சொன்னான், ஏறுவேன்னா, உட்காருவேன்னா, உயர்த்துவேன்னா, எதுவுமே நிறைவேறலை. ஏன்? அவன் கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கும் அவன் பேசுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இல்லையா? ஒரு மனிதனுடைய வார்த்தை அவனுடைய பலத்துக்கு தகுந்த விதத்தில் தான் செயல்படும். இப்போ நான் ஏதாவது ஒன்று சொல்கிறேன்னா அதை நிறைவேற்றுறது என் பலத்தை கொண்டு, என் ஞானத்தை கொண்டு, என்னால் என்ன முடியுமோ அதை வச்சு தான் செய்ய முடியும். ரைட்? முடியுமா முடியாதுன்றது என்னோட பலத்தை பொறுத்தது இல்லையா? கர்த்தர் இப்போ ஒரு காரியத்தை நான் செய்வேன்னு சொன்னார்னா அவரே சொல்கிறாரு. பைபிளில் பல இடங்கள் இருக்குது, நான் சர்வ வல்லவர், நான் இதை செய்வேன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என்னால் எல்லாம் முடியும், நான் இதை உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றார். என் பலத்தை பயன்படுத்தி நான் செய்கிறேன் அப்படின்றாரு. இங்கே பிசாசு அவனுடைய பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள், அவனுடைய தகுதிக்கு மிஞ்சின காரியங்களை பேசுகிறான். சும்மா பேசுகிறதுனால செய்ய முடியுமா? செய்கிறதுக்கு பலன் வேண்டும்ல. கர்த்தர் எல்லாரை காட்டிலும் பெரியவர், பிசாசை காட்டிலும் பெரியவர். அவன் சொன்ன வார்த்தைகளை ஒன்றும் இல்லாமல் அவமாக்கி போட்டார். அது மட்டுமல்ல,
ரைட். தன்னைத்தானே பிசாசு உயர்த்தி கொண்டான், அவனை கர்த்தர் கீழே தள்ளுறார். அந்த நியாய தீர்ப்பு வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். பிசாசு மீது ஒரு நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டது. என்ன நியாய தீர்ப்பு? பாதாளத்துக்கு தகுதியானவன் அவன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை பாதாளத்துக்கு தள்ளுறார். அந்த 15ஆம் வசனம் அவன் மீது பேசப்பட்ட நியாய தீர்ப்பு. புரியுது? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதைத்தான் வேதம் அங்கே போதிக்குது நமக்கு மத்தேயுவில். ரைட். நரகம் பாதாளம், நித்திய அக்கினி இதெல்லாம் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்கள், அவனை பின்தொடர்ந்த தூதர்கள், அவனோடு சேர்ந்து கலகம் பண்ண தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம். இப்போ ஒரு மனிதன் பூமியில் வசிக்கிற ஒரு மனிதன் யாரை தெரிந்து கொள்கிறான் என்பது முக்கியம். ஏன்னா யாரை தெரிந்து கொள்கிறானோ அதன் அடிப்படையில் தான் அவனுக்கு அவன் வாழ்க்கையில் என்ன அனுபவிக்க போகிறான், இந்த பூமியில் நித்தியத்தில் அவன் எதை அனுபவிக்க போகிறான்றது நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ பிசாசை ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளும்போது பிசாசினால் உண்டாகிற பாவம், மரணம், சாபம், அந்த பல காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நடக்குது. நித்தியத்திலும் பிசாசு மீது என்ன நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டதோ அதே நியாய தீர்ப்பு அவன் வாழ்க்கையிலையும் பலிக்கும். அதான் நித்திய நரகம். புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில காரியங்களை செய்வார் என்று வேதம் நமக்கு போதிக்குது. அதை கொஞ்சம் பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். இங்கே ஆவியானவர் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஒரு விசுவாசுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது ஒரு தேற்றரவாளனாக, சகலத்தையும் போதிக்கிறவராக, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவராக, வருங்காலத்தை குறித்து அறிவிக்கிறவராக, இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக, இயேசுவை மகிமைப்படுத்துகிறவராக பல காரியங்களை செய்கிறார். ஆனால் அதே பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை குறித்து என்ன செய்கிறார்? உலகத்தில் வாழ்கிற ரட்சிக்கப்படாத அவிசுவாசிகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்குது. அதை கொஞ்சம் பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இது உலகத்தானுக்கு கர்த்தர் சொல்கிற காரியம். இது விசுவாசிக்கு சொன்ன காரியம்ல, உலகத்தானுக்கு சொன்னது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ கவனிங்க, உலகத்தானுக்கு என்ன சொல்லப்பட்டது? அந்த 9, 10, 11 வேகமாக வச்சிரும், டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். ஏன்னா இயேசு தான் பாவத்திற்கு பதில். அவர் மூலமாக தான் பாவம் மன்னிப்பு, நித்திய ஜீவன் எல்லாம். அவங்க வாழ்க்கையில் இல்லாததுனால பாவத்தை குறித்து அவர்களை கண்டித்து உணர்த்துகிறார். 10ஆம் வசனத்தை பார்ப்போம். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்தில் போகிறபடியால் நீதியை குறித்தும். நீதி பாருங்க, இயேசு மூலமாக தான் நீதி நம்ம பார்க்குறோம். இயேசுடைய உயிர்த்தெழுதல் தான் நமக்கு நீதியை கொடுக்குது. அப்போ இயேசு வாழ்க்கையில்னா நீதி வராது. எவ்வளவு நற்கிரியை பண்ணாலும் நீதிமானாக முடியாது. கர்த்தருடைய பார்வையில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளவு நற்கிரியை செஞ்சாலும் கிரியையினால் எந்த மனிதனும் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் நீதிமானாக தீர்க்கப்படுகிறான். 11 கவனிங்க. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஏன் நியாய தீர்ப்பை குறித்து கர்த்தர் அவிசுவாசிட்ட பேசுகிறார்னா, பிசாசு ஆல்ரெடி நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறான். இயேசு உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் பிசாசுடைய ராஜ்யத்துக்கு அடியில் இருக்கிறீங்க. அதனால் பிசாசு மீது என்ன நியாய தீர்ப்பு பேசப்பட்டதோ அதான் உங்கள் மேலேயும் வரும். அதனால தான் ஒரு அவிசுவாசியை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அந்த நியாய தீர்ப்பை குறித்து அதனால தான் அவங்க கூட பேசுகிறாரு. ஏன்னா பிசாசு ஆல்ரெடி நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். நமக்கு ஏன் உயிர்த்தெழுதல், நமக்கு ஏன் நித்திய ஜீவன்னா, நாம் இயேசுவை தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு குற்றமற்றவர், பாவம் செய்யாதவர், நீதிமான், பரிசுத்தர். அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நரகத்துக்கு போனார், மரித்தார், நரகத்துக்குள்ளே பாதாளத்துக்குள்ளே போனார். அவரை கர்த்தர் பாதாளத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார். ஏன்னா அவர் நீதிமான், அவருக்குள்ள குற்றமே கிடையாது. எந்த மாசு, எந்த அழுக்கு ஒன்றுமே கிடையாது அவர்கிட்ட. அதனால்தான் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய தேவன் இயேசுவை பாதாளத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார்.
இப்போ இயேசுவுக்கு சொந்தமான அந்த உயிர்த்தெழுதல், இயேசுவுக்கு சொந்தமான அந்த நித்திய ஜீவன் இயேசுவை தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பேசணும். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. அடுத்த மெசேஜில் அடுத்த வாரம் பேசலாம். ஹல்லேலூயா. இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.